கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அவசர ஊர்தி போனாலே பயமா இருக்கு. எத்தனை கோடி போகுதோ. நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் அரசியல் கட்சிகளின் அனைத்து வகையான பிரச்சாரமும் முடிவடைகிறது. திமுக, அதிமுக, பாஜக கட்சிகள் கூட்டணி வைத்து போட்டியிடுகின்றன. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் இந்த முறையும் தனித்து களம் காண்கின்றது. இவர்களை தவிர ஏராளமான சுயேட்சைகளும் போட்டியிட இருக்கின்றன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனது கட்சி வேட்பாளர்களுக்காக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் நெருங்குவதால் பரப்புரைகள் எல்லாம் இன்று 6 மணியுடன் நிறைவடைகின்றன. இந்த நிலையில் சீமான் அவர்கள் ஆற்றிய பரப்புரை: தேடி தேடி என் சின்னத்திற்கு ஓட்டு போடுவாய், அந்த காலம் ஒரு நாள் உருவாகும். இந்த காசு கொடுத்தவர்களை மான தமிழ் மக்கள் தெருவுக்குள் விடாமல் விளக்கமாறு செருப்பு கொண்டு அடித்து விரட்டினார்கள் என்கிற நிலையை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவாய் சீமான்? ஒரு தலைமுறை தயாராகி கொண்டு வருகிறது. என் அருமை பெற்றோர்களே, அருமை சொந்தங்களே, என்னிலும் இளையின் தம்பிகள் புரட்சிகர தீக்குச்சிகளாக பற்றி எரிந்து வருகிறார்கள். என்னை சுற்றி என்னை நேசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகிறது. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டிருக்கிறது நம்ம மைக்கு. என்ன மைக்கு? ஏன் உலகத்தில் பெரும் பெரும் மாறுதல்களை கொண்டு வந்த புரட்சியாளர்கள் எல்லாம் நின்று பேசியது இந்த மைக்கு முன்னாடிதான். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை மான தமிழ் மக்கள் தாய் மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்னுயிர் தம்பிகள் என் தோளுக்கு துணையாக எங்கள் தலைவன். நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள். ஒரு நாள் வெல்லும், உறுதியாக வெல்லுவோம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னலமற்ற இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகளை உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். ரத்தம் வேர்வையாக உருகி ஓடுவதை பாருங்கள். இதயம் பன்மடங்கு வெடித்து துடிப்பதை பாருங்கள். காரணம் உங்கள் மேல் இருக்கிற பேரன்பு என்பதை உணருங்கள். எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள். இங்கே நின்றவர்கள் வென்றார்கள், பாராளுமன்றம் சென்றார்கள். என்ன நடந்தது? உங்களுக்காக பேசிய வார்த்தைகள் எத்தனை? நேர்மையாளர்கள், நல்லாட்சி கொடுத்தவர்கள், உங்களுக்காக உழைத்தவர்கள், கலைத்தவர்கள். எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? ஒரு தடவை கேள்வி எழுப்புங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், நீங்கள் திரளுங்கள், பகை மிரள திரளுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தாமரைக்கு போட்டு விட்டீர்கள், கைக்கு பலமுறை போட்டு விட்டீர்கள், உதயசூரியனுக்கு பலமுறை போட்டு விட்டீர்கள், ரெட்டலைக்கு போட்டு விட்டீர்கள். எவ்வளவுதான் தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். என் பிள்ளைகள் ஆகத் திறமையானவர்கள். நான் பொறுக்கு விதை மரபினம் பொறுக்கி பொறுக்கி என் பிள்ளைகளை நிறுத்தியிருக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அவர்கள் திறனை தகுதியை சோதியுங்கள். உங்கள் உரிமைக்காக என் பிள்ளைகள் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி முழங்குவார்கள். அச்சப்பட மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். எங்கள் நிலத்தின் வளத்தை பாதுகாப்பது, நீர்வளத்தை பாதுகாப்பது என்றெல்லாம் ஒரு பெருங்கனவை நீண்ட காலமாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்தார்கள். அந்த கனவு ஒருவனுக்கு கையளிக்கப்பட்டது. அது எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு அந்த கனவு கையளிக்கப்பட்டது. அவசர ஊர்தி போனாலே பயமா இருக்கு. எத்தனை கோடி போகுதோ. ஏன்னா நமக்கு தான் எடுத்து எடுத்து சொல்றான். அந்த பறக்கும் படைக்கு சொல்றானே இல்லையோ, அண்ணே அண்ணாமலை 3000 கொடுக்குறாருனே, 3000 கொடுக்குறாருனே, அண்ணே திமுக 1000 தானே கொடுக்குது, அண்ணே 3000 கொடுக்குறாருனே, ஏதாவது பண்ண முடியுமாண்ணே அப்படின்னு. வேணா நீனு அரசியல் நின்று வாங்கிட்டு போடான்னு தான் சொல்ல முடியுது. வேற என்ன பண்ண முடியும்? அண்ணா கண்ணக்குறிச்சியில் திமுக 1000னே
அண்ணே வேலூர்ல திமுக 1000ண்ணே 1000ண்ணே. தாய் குடும்ப தலைவிக்கு 1000, ஓட்டுக்கு 1000. அதுதான் அதை சொல்லிட்டு இருந்தா கோச்சுக்கிட்டாங்க. இப்ப முன்னேறி இருக்காங்க. 500 ரூபாயில இருந்து 1000 கொஞ்சம் 500 ரூபாய் கூட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு பயந்து. எம் இனத்தில் வீரஞ்சறிந்த முன்னோர்கள். ஆனால் எவருக்கும் இல்லாத கனவு. சேர சோழ பாண்டியர் எங்கள் மூவேந்தர்கள், அவர்களுக்கும் இல்லாத கனவு. கடல் பல கடந்து படைபல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பை வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவிய பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன். அவன் அன்பு மகன் அரசேந்திரன் ஆக பெரும் வீரன். கடற்படை கண்ட மறவன். அவனுக்கும் இல்லாத கனவு. உலகத்தில் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவிய நம் பாட்டனுகளுக்கும் இல்லாத கனவு. பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் இல்லாத கனவு. சேரன் செங்குட்டுவனுக்கும் இல்லாத கனவு. நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனுக்கு வந்தது. என்ன கனவு? தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு தேசம் அடைய வேண்டும் என்கிற புனித கனவு. நமது பாட்டங்கள் பல்வேறு நிலப்பரப்பை வென்றார்கள். அங்கெல்லாம் நம் இன கொடியை நட்டார், கொடியை ஏற்றினார்கள். நம் மக்களை குடியேற்றவில்லை. பிற இன மன்னர்கள் நம் மீது படையெடுத்தார்கள், நம் நிலப்பரப்பை வென்றார்கள். அவர்கள் கொடியை ஏற்றினார்கள், அவர்கள் இன மக்களை குடியும் ஏற்றினார்கள். ஏன் நம் முன்னவர்கள் அதை செய்யவில்லை? பேரன்பும் பெருந்தன்மையும். தமிழர்கள் ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற வரலாற்று செய்தியே இருக்காது. தமிழர்களை பலர் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் எந்த இனத்தையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்று இருக்காது. இலங்கையை வென்றுவிட்ட அருண்மொழி சோழன், அருண்மொழி நீயே இருந்து எங்கள் நாட்டை ஆளு என்ற போது, இல்லை இல்லை நீங்களே ஆண்டு கொண்டு எனக்கு கப்பம் கட்டுங்கள் என்று திரும்பி தாய்நாட்டுக்கு வந்தவன் நம்முடைய பாட்டன். ஆனால் இன்று நம் நிலைமை என்ன? உலகை கட்டியாண்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு ஓரத்தில் கிடக்கிறோம். உரிமைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். நமக்கென்று எதுவும் இல்லை என்று அறியாமலே இருக்கிறோம். எந்த உரிமையும் நமக்கு இல்லை, அதை மீட்டெடுக்கிற அரசியல் அதிகார வலிமையும் நமக்கு இல்லை என்கிற புரிதலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.